அனைவருக்கும் வணக்கம்ங்க. லோக்சபா எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2024 ஸ்டார்ட் ஆக போகுது. கேம்பெயின் எல்லாருமே வேகமாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்திலுமே பார்த்தீங்கன்னா இந்த லோக்சபா எலெக்ஷன் நடக்கிறது. கிட்டத்தட்ட 545 சீட் இருக்குங்க இந்த லோக்சபா எலெக்ஷனில். லோக்சபானா மக்களவை தேர்தல்னு சொல்லுவாங்க. 545 கான்ஸ்டியூன்ஸ்க்கும் ஒரே நாளில் எலெக்ஷன் நடக்கலை. கிட்டத்தட்ட 7 ஃபேஸஸாக கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சரை நீங்கள் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து 19 ஏப்ரல் 2024. இதிலே நம்மளுடைய தமிழ்நாடு வந்துடுது. இதுக்கு முன்னாடி சில கேள்விகள் இருக்கும். லோக்சபா எலெக்ஷன்னா என்ன, ராஜ்யசபா எலெக்ஷன்னா என்னென்னு. லோக்சபானா மக்களவை தேர்தல், ராஜ்யசபானா மாநிலவை தேர்தல். லோக்சபாவில் டைரக்ட் எலெக்ஷன் நடக்கும். டைரக்ட்னா மக்கள் வந்து நேரடியாக போய் வாக்கு செலுத்துவாங்க. ராஜ்யசபா வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்லுவாங்க. மக்கள் வந்து வாக்கு செலுத்த மாட்டாங்க. மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம லோக்சபாவில் வந்து தேர்ந்தெடுக்கிறோம்ல, அவங்க தான் வந்து வாக்கு செலுத்தி ராஜ்யசபா ஹவுஸுக்கு அனுப்புவாங்க. லோக்சபாவுடைய பவர் என்னன்னா, நம்மளுடைய இந்தியாவில் புதிய சட்டங்கள் கொண்டு வருவதாக இருந்தாலும், ஆல்ரெடி இருக்கிற சட்டத்தை வந்து சீர்திருத்துவதாக இருந்தாலும் லோக்சபாவில் பாஸ் பண்ணுவாங்க. இந்த 545 மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டிங் போடுவாங்க. யார் இதில் மெஜாரிட்டியாக வருது, சப்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த சட்டம் பாஸ் ஆகும், சப்போர்ட் பண்ணலாம் அந்த சட்டம் பாஸ் ஆகாது. மணி பில்லாக இருக்கட்டும் எல்லாமே. அது மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவுடைய பிரதமரை தேர்ந்தெடுப்பதான தேர்தலும் இந்த லோக்சபா எலெக்ஷன் தான், இந்த மக்களவை தேர்தல் தான். ஸோ உங்களுக்கு பிடித்த தலைவர்களை நிச்சயமாக நீங்கள் தேர்ந்தெடுங்கள். ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் மக்களுக்கு இந்த பவர், இந்த அதிகாரம் கிடைக்கும். நாளை நம்மதேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 39 கான்ஸ்டிடியூன்சி இருக்குங்க. என்னென்ன இருக்குன்றது பாருங்கள். திருவள்ளூர், சென்னை நார்த்து, சென்னை சவுத்து, சென்னை சென்ட்ரல், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், வெள்ளூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, ஆரணி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், சிவகங்கை, மதுரை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. மொத்தம் இந்த 39 கான்ஸ்டிடியூன்சி இருக்குது. இந்த 39 சீட் எப்படி அலோகேட் பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய மக்கள் தொகை, நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மாநிலத்தின் மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தான் இதை அலோகேட் பண்ணுறாங்க. இதுவே உத்தரப்பிரதேஷ் எடுத்திங்கன்னா சீட் அலோகேட் ஆகிருக்கும் கான்ஸ்டிடியூன்சி. ஸோ பேஸ்ட் ஆன் பீப்புள்ஸ் பாப்புலேஷன் வச்சு தான் இதை அலோகேட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முக்கியமாக 2019 நடந்த மக்களவை தேர்தலுடைய டேட்டாவை எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டா நம்ம எடுக்க போகிறோம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய பேஜில் இதில் இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னை எடுத்துக்கோங்க. சென்னை வந்து 3ஆக பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னால, சென்னை நார்த்து, சென்னை சவுத்து, சென்னை சென்ட்ரல்னு. இதில் சென்னை சென்ட்ரல் எடுத்துக்கலாம். சென்னை சென்ட்ரலில் எந்தெந்த பிளேசஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வில்லிவாக்கம், எக்மோர், ஆர்பர், சேப்பாக், 1000 லைட்ஸ், அண்ணா நகர். நிறைய படித்தவங்கன்ற விட ஓரளவுக்கு செட்டில் ஆனவங்களும் அண்ணா நகரில் இருக்காங்க. கரெக்டாக அண்ணா நகரில் மொத்தம் எவ்வளோ ஆண்கள் இருக்காங்க, ஓட்டர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,34,803 வாக்காளர்கள் இருக்காங்க ஆண்கள். இதுவே பெண்கள் பார்த்தீங்கன்னா 1,39,160 பெண்கள் இருக்காங்க. தேர்ட் ஜெண்டர், மூன்றாம் இனத்தின் பாலினத்தவர்கள் பார்த்தீங்கன்னா 79 பேர் இருக்காங்க. டோட்டலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே எவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 2,74,042 வாக்காளர்கள் இருக்காங்க அண்ணா நகரில். 2019 டேட்டா பேஸ் இது. இதில் நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா இருப்பாங்களா, என்ஆர்ஐ வந்து ஆண்கள் எத்தனைனா 37, பெண்கள் எத்தனைனா 17, டோட்டலாக 54 நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா. சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்களே, சர்வீஸ்னால் இந்த எலெக்ஷன் டியூட்டியில் இருப்பாங்களே, ஸ்டாஃபாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம், போலீஸ்லாம் இருக்கலாம்ல, அவங்க எத்தனை பேர் சர்வீஸில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 பேர். அப்போ டோட்டலாக என்ன சொல்ல வராங்கன்னா, அண்ணா நகர்ன்ற அந்த ஒரு சென்னை சவுத்தில் அண்ணா நகர்ன்ற ஒரு பிளேஸை தான் நான் எடுத்திருக்கேன். மொத்தம் 2,74,146 வாக்காளர்கள் இருக்காங்க. ஆனால் எத்தனை பேர் வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா 1,60,844 பேர் தாங்க ஓட்டே போட்டிருக்காங்க. புரியுதா? அப்போது கிட்டத்தட்ட எவ்வளோ ஓட்டிங் பிளேஸ் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே கணக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 1,10,000 வாக்குகள் இங்கே வந்து பதிவாகலை. 1,10,000 கிட்டத்தட்ட ஒரு 40% ஆஃப் ஓட் வந்து இந்த இடத்துல வரலை. இது வந்து சென்னையோடைய மெயின் ஏரியா அண்ணா நகரில். ஏன்னா அண்ணா நகரில் இருக்கிறவங்க படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்லேருந்து எல்லாமே இருப்பாங்க. இது நான் இருந்து சென்னை சென்ட்ரலில் ஒரே ஒரு பிளேஸ் எடுத்து அண்ணா நகர். அதே போல் சென்னையில் நீங்கள் வேறு எதனா ஒரு இடத்த கூட நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மயிலாப்பூர் எடுத்துக்கலாம். மயிலாப்பூரில் பார்த்தீங்கன்னா 1,25,500 கிட்டத்தட்ட 1,25,610 ஆண்கள், பெண்கள் எல்லாமே இதில் பாருங்கள். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2,58,758 வாக்காளர்கள் இருக்காங்க மயிலாப்பூர்ன்ற சென்னை சென்ட்ரல், சென்னை சவுத்தில் மயிலாப்பூர்ன்ற ஒரு இடத்துல.
ஆனால் எவ்வளோ வாக்கு பிளேஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1,51,865 வாக்கு தான். இந்த இடத்துல 1,00,000 வாக்கு, 1,00,000 பேர் வந்து ஓட்டே போடலை. புரியுதா? இது வந்து சென்னையோடைய டேட்டா பேஸ். அதே போல் நீங்கள் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர் நார்த்து, கோயம்புத்தூர் சவுத்து, சிங்கானூர் இந்த பிளேசஸ் வருது கோயம்புத்தூர் கான்ஸ்டியூன்ஸில். இதில் கோயம்புத்தூர் நார்த்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,18,811 பேர் இருக்காங்க. நல்லா நோட் பண்ணுங்கள் எத்தனை பேர், 3,18,000 பேர். ஆனால் எத்தனை பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள், 1,87,490 பேர் தான் வாக்கே செலுத்தியிருக்காங்க. இதே நீங்கள் டோட்டலாக கோயம்புத்தூர் கான்ஸ்டியூன்சி டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 19,58,904 பேர் வாக்காளர்கள் இருக்காங்க. ஆனால் வாக்கு செலுத்தினவங்க எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 12,45,644. இது கோயம்புத்தூர் ஓவராலாக சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு கான்ஸ்டியூன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் டிஃப்ரென்ஸ் வருது. இவ்வளோ வாக்காளர்கள் வந்து வாக்கே செலுத்த மாட்டிருக்காங்க. சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஓமலூர், எடப்பாடி, சேலம், சேலம் நார்த், சேலம் சவுத்து, சேலம் வெஸ்ட்டு, வீரபாண்டி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 16,12,512 வாக்காளர்கள் இருக்காங்க. நீங்களே பாருங்கள். வாக்கு செலுத்தந்து பார்த்தீங்கன்னா 12,49,755. அப்போது எந்த ஒரு கான்ஸ்டியூன்சி எடுத்தாலும் சரி கிட்டத்தட்ட 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டேஸ் போடுறது இல்லைங்க. ஸோ மக்களாகிய நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர விரும்பணுன்னா எலெக்ஷன் டியூட்டி, எலெக்ஷன் போய் ஓட்டு போட்டால் தான். ஏன்னா போன எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் ஓட்டு தான் நம்ம வந்து போட்டிருக்குமே தவிர 30% ஆஃப் ஓட்டு வந்து மக்கள் வீட்டை விட்டு வந்து போடவே இல்லை. காரணங்கள் இருக்கலாம், ஆனால் இதனுடைய சதவீதம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஒவ்வொரு கான்ஸ்டியூன்ஸ்லையும் 5 லட்சம் பேர்கிட்ட ஓட்டே போடன்றது மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ அந்த 5 லட்சம் பேர் வந்து ஓட்டு போட்டாங்கன்னா என்ன வேணால் நடக்கலாம். மாற்றத்தை விரும்புபவர்கள் வந்து ஒருத்தரால் மட்டும் இதெல்லாம் பண்ண முடியாது. மக்களாகிய நீங்கள் அனைவருக்குமே உங்களுக்கான அதிகாரம் என்னைக்கு வருதுன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு அதிகாரம் வருது. தயவு செஞ்சு ஏப்ரல் 19, 2024 வீட்டை விட்டு வந்து ஓட்டு போட ஆரம்பிங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், நோட்டாக்கு ஓட்டு போடாதீங்க. நோட்டா போடுறதுல எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. நோட்டா மீன்ஸ் நன் ஆஃப் தி அபோவ். ஏன்னா கண்டிப்பாக மேலே இருக்கிற வேட்பாளர்கள் ஒரு தலைவராச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அவங்களுடைய கொள்கை எடுத்து பாருங்கள். நிறைய பேர் நினைக்கிறீங்க நோட்டாக்கு ஓட்டு போட்டால் அங்கே ரீஎலெக்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு. நோட்டாக்கு ஓட்டு போட்டால் ரீஎலெக்ஷன்லாம் எதுவுமே நடக்காது. அது வந்து ஒரு பர்சன்டேஜ், ஒரு கருத்து கணிப்பு தான். இப்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்போ 2019 நான் கேம்பெயின்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள் ஊரில் வந்து 2 பார்ட்டி நிற்கிறாங்க. 99 ஓட்டு வந்து நீங்கள் நோட்டாக்கு போடுறீங்க. 100 பேர் இருக்கீங்க, 2 பேர் நிற்கிறாங்க எலெக்ஷனில். 99 பேர் வந்து நோட்டாக்கு போடுறீங்க, ஒருத்தர் மட்டும் ஏன்ற ஒரு கட்சிக்கு போடுறாங்கன்னா அந்த ஏன்ற கட்சி தான் வந்து வின்னிங் டிக்ளரேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் 99 பேர் வந்து நோட்டாக்கு ஓட்டு போட்டாலும் அந்த ஏன்ற கட்சி தான் அங்கே ஜெயிக்கும். ஏன்னா ஒரு ஓட்டு. அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு கருத்து கணிப்பு தான். அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா 99 பேருக்கு வந்து பிடிக்கல, யாருமே பிடிக்கலன்ற ஒரு கருத்து கணிப்பு தான் தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ மக்களாகிய நீங்கள் தேர்ந்தெடுத்து போடுங்க. புதிய தலைவர்கள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். படித்த இளைஞர்களும் அரசியலுக்கு வந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இப்போது இல்லைன்னா எப்போவுமே இது நடக்காது. இப்போது மாற்றம் நடக்கலைன்னா எப்போதுமே மாற்றம் நடக்காது. அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.